ஸோ இந்த விஷயங்கள் வந்து பொதுவா நம்ம பேசிட்டோம். உங்களோட இயல்பு இப்படித்தான். இந்த விஷயங்கள மாத்திக்கணும். இந்த விஷயம் மாத்தாம இருந்தா கொஞ்சம் வாழ்க்கை நல்லா போகும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. பொருளாதார நிலை வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு எப்படின்னு இருக்கும்? பிசினஸ் எந்த மாரி பிசினஸ்ல ஆரம்பிக்கலாம்? பொருளாதார ரீதியா இவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் தான். ஏன்னா ராணி கார்டு தலைகீழா வந்ததால, இவங்க பெரிய அளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அத பத்தி உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, அதனால நீங்க வந்து பெரிய அளவு அகல கால் வைக்கக்கூடாது எதுலயுமே. ஓகே. அதுதான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பானது. ஓகே சார். ஸோ எந்த மாரி பிசினஸ் இப்ப வந்துட்டு நீங்க ஒரு பிசினஸுக்கு விஷயங்கள பத்தி பேசுனீங்க. எந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிருங்க. ஆமா. எந்த மாரின்னா, இது பாருங்க இவங்க தோட்டம். தோட்டம் இருக்கிறதால இவங்க அது நர்சரீஸு அது மாரியான அதாவது அ விவசாயம் சார்ந்த தொழில். விவசாயம் சார்ந்த விஷயங்கள வந்து அவங்க எடுத்து கையில எடுத்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இப்ப வீட்லயே வந்து நம்ம அந்த தோட்டம், மாடி தோட்டம் அது மாரியான பிசினஸ அவங்க எடுத்து பண்ணா நல்லபடியா வரும். இப்ப இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இல்லாதவங்க என்ன தொழில்கள்லாம் பண்ணலாம்? அவங்க வந்து ஜோதிடம் பண்ணலாம். ஏன்னா புதன் ஆதிக்கம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து கால்குலேஷன்ல நல்லா வரும். மேத்ஸ் நல்லா வரும். மேத்ஸ் டீச்சரா போலாம், அக்கவுண்ட்ஸ் பண்ணலாம், ஜோதிடம் பார்க்கலாம், மருத்துவம் பண்ணலாம். இது எல்லாமே அவங்களுக்கு கை குடுக்கும்.